வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே. மஞ்சுளா தேவி என்ற இயற்பெயரை மஞ்சுளா என்று திரை உலகுக்காக மாற்றிக்கொண்டவர் நடிகை மஞ்சுளா. அவருடைய பள்ளி காலத்தில் ஒரு போட்டியில் மஞ்சுளாவின் ஆங்கில புலமை பேச்சாற்றலை ஒருமுறை திரைப்பட கதாசிரியர் சித்திராலயா கோபு பார்த்துவிட்டு அப்போது அவர் கதை வசனம் எழுதிய சாந்தி நிலையம் திரைப்படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைத்தார். திரைப்படங்களில் சிறு பெண்ணாக சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கினார். பிரபலமான கதாநாயக ஆன பின்பு அன்றைய பிரபல கதாநாயகர்கள் பெரும்பாலும் எல்லோருடனும் நடிக்கும் வாய்ப்பு பெற்றார். நடிகர் திலகம் சிவாஜியுடன் 11 படங்களில் நடித்திருக்கிறார் மஞ்சுளா. அந்த திரைப்படங்கள் எங்கள் தங்கராஜா, என் மகன், அவன்தான் மனிதன், மன்னவன் வந்தானடி, அன்பே ஆரூரே, டாக்டர் சிவா, சத்தியம், உத்தமன், அவன் ஒரு சரித்திரம், நெஞ்சங்கள், முதல் குரல். இந்த படங்களில் நடித்தது போக நடிகர் திலகத்துடன் மேடை நாடகத்திலும் நடித்திருக்கிறார் நடிகை மஞ்சுளா. ஸ்டைல் சக்கரவர்த்தியாக விளங்கிய நடிகர் திலகம் நடித்த எங்கள் தங்கராஜா திரைப்படத்தில்தான் மஞ்சுளா முதலாக நடிகர் திலகம் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தார். 1973ஆம் ஆண்டு வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படம் எங்கள் தங்கராஜா. நடிகர் திலகம் சிவாஜியின் நடிப்பில் மஞ்சுளாவின் மகிழ்ச்சி துள்ளலில் திரையரங்கை எழுந்து ஆட வைத்த திரைப்படம் எங்கள் தங்கராஜா. 1973இல் மிளிர்ந்த தமிழ் சினிமா கண்ட மாஸ் மசாலா திரைப்படம் இது. இரு முகங்களில் காட்சிகள் மாறி மாறி உட்கார்ந்த நிலையில் கைதட்ட, எழுந்த நிலையில் ஆட வைத்த திரைப்படம் எங்கள் தங்கராஜா. தங்கராஜாவும் பட்டாக்கத்தி பைரவனும் கலைந்த மல்டி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கதை களத்தை வைத்து விளையாடியிருப்பார் நடிகர் திலகம். காட்சிகள் ஃபுட்பால் கிரவுண்டில் பால்கள் கோல்களாக அடித்த திருப்தியை கொடுத்தன. வீரமும் எகத்தாளமும் நடையில் பிணைக்க சிவாஜி தன்னுடைய நடிப்பில் அதிரி புதிரி திரைப்படத்தை காண வைத்தார். மஞ்சுளா ஒளிரும் முகம், இளமை துள்ளல், சாந்த ரசத்தில் சிவாஜியுடன் இணைந்ததை பெருமையாக்கி கொண்டார். கண்கள் பேசும் காதல் ராகத்தையும் சிறப்பாக கொடுத்தார். KV மகாதேவனின் இசை ஆனந்தமாய் ஓடியது. கண்ணதாசனின் கவிதையில் வார்த்தைகள் உருகியது. எங்கள் தங்கராஜா நினைவில் நிற்கும் படம். காதல் வீரமும் சேர்ந்த கலக்கல் திரைப்படம். எங்கள் தங்கராஜா எல்லோரையும் கவர்ந்து ரசிகர்களுக்கு போனஸ் படமாக அமைந்தது. 100 நாள் ஹிட் படமாக அமைந்த திரைப்படம் எங்கள் தங்கராஜா. 1974 ரீமேக் படங்களின் ராஜா பாலாஜி தூக்கிய அடுத்த பொன்குடம் என் மகன். விஸ்க் விஸ்க் என பாயும் துப்பாக்கி குண்டு போல காட்சிகளை கொண்ட அதிர்வெடி திரைப்படம் இது. எங்கிருந்து வந்தான் என் மகன்? இந்த தடாலடி திரைப்படத்துக்கு கை கொடுத்தது இமான் இந்தி திரைப்படம். மஞ்சள் நிலா மஞ்சுளாவும் ஒளி கொடுத்தார். பொண்ணுக்கென்ன அழகு பூவுக்கென்ன பெருமை என்ற அழகான காதல் பாடலும், அரசியல்வாதிகளுக்கெனவே ஸ்பெஷல் பஞ்ச் விட கவிஞர் தொடுத்த நெருப்பு எழுத்தில் நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தான பாடலும் என் மகனுக்கு சல்யூட் வைத்தவை. மஞ்சுளாவின் இளமைக்கு 46 வயது சிவாஜி தன்னை மாற்றி ஈடு செய்திருப்பார். இந்த பட ஓட்டமும் சிவாஜி மஞ்சுளா இணைவில் 100 நாட்களை கண்டது. படத்தின் இன்னொரு பிளஸாக இன்னொரு சிவாஜி, எட்டூர் ராமையா. போலீஸ் வேடங்களில் இவர் ரொம்பவே வேற மாதிரி. ஒரு பயிலும் கிட்டக்க வர முடியாது, பிச்சிருப்பார். 73 எங்கள் தங்கராஜா ஆச்சு, 74 என் மகன் ஆச்சு, 75 என்ன பண்ணுச்சு, அதுதான் அவன் தான் மனிதன் ஆச்சு. கொஞ்ச நேரமே கெஸ்டா வருவார் மஞ்சள் நிலா மஞ்சுளா. சிவாஜியே கொஞ்சம் வைப்பார். 2 பாட்டு லட்டு மாதிரி, அழகோ அழகு, அவ்வளவு அழகு பாட்டுகள். மஞ்சுளா அதிகம் பேசாம அதிகமா ரசிக்க வச்ச திரைப்படம் இது. சிவாஜி மஞ்சுளா வர காட்சிகள் ஒரு ஜாலியான டூர் போன மாதிரி இருக்கும். சிவாஜிக்கு வயசு 47, மஞ்சுளாவுக்கு வயசு 21. சிவாஜி பட நம்பர் 175. படம் வந்த வருஷம் 1975. சிவாஜி மஞ்சுளா இணைஞ்ச 3வது படம். ஓட்டத்துல இது 100 நாளுக்கும் மேல. இதே 1975 தான் சிவாஜி மஞ்சுளா ஜோடி இணைவில காமெடி கலாட்டாவில் மர்மத்தையும் வச்சு மாதவன் டைரக்ஷன் பண்ணின ஜாலி மேளா திரைப்படம் மன்னவன் வந்தானடி. கோமாளி கதாநாயகனுக்கு வெகுளி நாயகி மஞ்சுளா அட்டகாசமான பொருத்தம். சிவாஜியின் ஜாலி படங்களில் ஹோலி ஃபெஸ்டிவல் படம் மன்னவன் வந்தானடி. அதிக செலவு செய்யப்படாமல் நிறைவான வசூலுடன் திருப்தியான 100 நாள் ஓட்டத்திலும் பட்டியலானது மன்னவன் வந்தானடி. சிவாஜி மஞ்சுளா ஜோடியின் 1975 3வது திரைப்படம். தமிழ் திரையுலகத்தில் 1970கள் காதல், குடும்பம், இசைன்னு படங்கள் வந்துட்டு இருந்த நேரம். இந்த சூழல்ல 1975வது வருஷம் வெளிவந்த அன்பே ஆரூரே படத்தையும் அதே டைப்ல திருலோகச்சந்தர் எடுக்க முயற்சி செஞ்சார்.
குடும்பங்களுக்கு இடையேயான பகைமை, அதுக்கு இடையில மலரும் காதல், அதுக்கு எதிரான தடைகள்னு ஒரு சுவராசியமான கதையை செலக்ஷனும் பண்ணினார். ரைட்டிங்ல ஸ்பீடா போயிட்டாரோ என்னவோ படம் கொஞ்சம் பிரேக்கா விழுந்துச்சு. சுமாரா போன படம். அதே 1975 மறுபடியும் சிவாஜி மஞ்சுளா காம்பினேஷன்ல டாக்டர் சிவா. அன்பே ஆரூரே சுமாரா போனதால நல்ல சப்ஜெக்டா பண்ணணும்னு திருலோகச்சந்தர் பண்ணின படம் இது. அன்பே ஆரூரே படம் வெளியாகி 2 மாசத்துல வெளியான படம் இது. இது ஒரு நல்ல சப்ஜெக்ட் கருத்தை சொன்ன படம் தான். தொழுநோயாளிகளை சமூகம் ஒதுக்கக்கூடாதுன்னு கருத்தை சொல்ல வந்த படம். டிஎம்எஸ் சிவாஜிக்கு பாடிட்டு வந்த காலத்துல ஜெயசுதாஸ் சிவாஜிக்கு பாடின ஒரு கிறங்க வைக்கிற ஒரு காதல் பாட்டு மலரே குறிஞ்சி மலரே. இது டாக்டர் சிவா ஸ்பெஷல்னு சொல்லலாம். இதுக்கு முன்னால வந்த படத்தோட பாதிப்பும் அப்ப இருந்த சிவாஜியோட அரசியல் சிச்சுவேஷனும் இந்த படத்துக்கு பாதிப்பை உண்டாக்குச்சு. மஞ்சுளா தன்னோட கேரக்டரை குறை சொல்லாதபடி பண்ணியிருந்தார் இந்த படத்துல. 1976 சிவாஜியோட 2 படங்களை நடிச்சார் மஞ்சுளா. சத்தியம் படத்துல ஜோடி இல்ல, கமலஹாசனுக்கு ஜோடியா நடிச்சிருப்பார். சிவாஜிக்கு ஜோடியா நடிச்சு வந்த காலங்கள்ல கமலஹாசனுக்கு ஜோடியா சிவாஜி படத்திலேயே நடிச்சிருந்தார் மஞ்சுளா. இதுக்கு அடுத்து வெளியான படம் உத்தமன். இந்த படத்துல சிவாஜியோட ஜோடியா நடிச்சிருப்பார் மஞ்சுளா. பாடல்கள் ஸ்பெஷலாக உத்தமன் படத்தை சொல்லலாம். இலங்கையில் பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு செஞ்சது இந்த படம். படம் வந்த காலத்துல இலங்கை ரேடியோவை திறந்தா தேவன் வந்தாண்டியோ, நாளை நாளை என்றிருந்தானோ, கேளாய் மகனை பாட்டுகளோ அடிக்கடி காதுகளை குளிர வைத்த பாடல்களாக இருந்தன. தமிழ்நாட்டில் 100 நாளும் இலங்கையில் 200 நாளும் ஓடிய படம் இது. சிவாஜி ரசிகர்களுக்கு பிடித்த டைட்டில்களில் இதுவும் ஒன்று. 1977 அவன் ஒரு சரித்திரம். சிவாஜி மஞ்சுளா ஜோடியில் ஒரு நிறைவான படம். இந்த படத்தின் பாடல்கள் என் மனது ஒன்றுதான் பாடலை பீத்தோவனின் பர் எலிஸ் என்ற இசையின் தாக்கத்தில் இருந்து உருவாக்கியதாக MS விஸ்வநாதன் கூறியிருந்தார். இந்த படத்துக்காக இசையமைக்கப்பட்ட இந்த பாடல் படத்தில் இடம்பெறவில்லை. பின் வேறொரு படத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. அம்மானை பாடல் தர்மபதி ராகத்தில் அமைந்தது. வணக்கம் பாடல் ஆபோகி ராகத்தில் அமைந்தது. படத்தின் டைட்டில் பாடல் சிவாஜிக்கான ஸ்பெஷல் பாடல். இந்த படமும் அன்றைய அரசியல் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டது. நல்ல கதை, நல்ல பாடல், விறுவிறுப்பான கதைக்களம் என்று அமைந்த திரைப்படம் அவன் ஒரு சரித்திரம். நடிகர் விஜயகுமார் சிவாஜி வச்சு தயாரித்த படம் நெஞ்சங்கள். சிவாஜி மஞ்சுளா நடித்த 10வது திரைப்படம். படத்தின் திரைக்கதை அமைப்புல வலுவில்லை. படத்தை எதிர்பார்க்கவும் இல்லை, எதிர்பார்க்காததை பூர்த்தி செய்யவும் இல்லை இந்த படம். சிவாஜியுடன் மஞ்சுளா நடித்த கடைசி படம் முதல் குரல். இந்த படத்துல சிவாஜி பத்திரிகையாளரா நடிச்சிருப்பார். வில்லி வேஷத்துல மஞ்சுளா நடிச்சிருந்தார். நடிகர் அர்ஜுன் சிவாஜியோட நடிச்ச முதல் படம் இது. இந்த 11 படங்களும் சிவாஜியோட மஞ்சுளா நடிச்ச திரைப்படங்கள் ஆகும். மற்ற நடிகைகளைப் போல வேறுபட்ட பாத்திரங்கள் மஞ்சுளாவுக்கு அமையவில்லை என்றாலும் ஜனரஞ்சக ரசிப்பை சிறப்பாக கொடுத்த படங்களாக அமைந்திருந்தன. நன்றி, வணக்கம்.